ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் சிபிஎஸ் அகாடமி. இப்போ நம்ம 12ஆம் தேதி தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலிமர் ரூபாய் நோட்டுகள் மத்திய அரசு ஒப்புதல். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 எக்கனாமியில் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து கவர் ஆகும். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் 10 மற்றும் ரூபாய் 20 நோட்டுகளை பாலிமரில், அதாவது பாலிப்ரொப்ளின் நெகிழியில் வந்து உருவாக்க போகிறாங்க. இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு வந்து ஒப்புதல் வந்து வழங்க இருக்காங்க. ஸோ எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது ரூபாய் நோட்டுகள் கிழிதல், அழுக்கடைதல், நனைந்து சேதமடைதல், ஸோ இதெல்லாமே நடைபெறுவதனால் அதை வந்து குறைப்பதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலிபர்போலின் நெகிழியை வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ ஆர்பிஐ பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐல இருக்கக்கூடிய அமைப்பு பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரான் லிமிடெட். ஸோ இவங்களும் அந்த நோட்டு பார்த்தீங்க அப்படின்னா அச்சடிப்பாங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடியது செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மிண்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ரெண்டு அமைப்புகள், ஸோ செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மிண்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இருக்கக்கூடிய அமைப்பு. ஆர்பிஐ கீழே இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரான் லிமிடெட். ஸோ இவங்க இணைந்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கரன்சி நோட்ஸை வந்து அச்சிடுவாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 2 இடங்கள்ல நாசிக் கரன்சி நோட் ப்ளஸ், அதே மாதிரி திவாஸ் மத்திய பிரதேசத்தில் இங்கே தான் அந்த நோட்ஸ் வந்து அச்சிடுவாங்க. ஸோ ஆர்பிஐ பார்த்தீங்க அப்படின்னா சல்போனி அப்புறமா மைசூர். சல்போனி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், மைசூர் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா. ஸோ இங்கே தான் அந்த நோட் ப்ரெஸ் வந்து அச்சிடுவாங்க. ஸோ இவங்க இணைந்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பாலிபர்பிளின் நெகிழி வந்து அச்சிட போகிறாங்க. வந்தே மாதிரம் பாடலை அவமதிப்பது இனி தண்டனைக்குரிய குற்றம். ஸோ நமக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கவர் ஆகும். ஸோ 3 ஆண்டுகள் வரைக்கும் இதுக்கான தண்டனைகள் வந்து வழங்கப்படுகிறது. ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானர் ஆக்ட் 1971ஆம் ஆண்டு இந்த சட்டமாக கொண்டு வரப்பட்டிருக்கும். இந்த சட்டத்தின்படி முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ஃபிளாக், அதுமாதிரி நம்மளுடைய கான்ஸ்டியூஷன், ஸோ நேஷனல் ஆந்தம், இதை அவமதிப்பு செய்கிறவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தண்டனைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கும். தற்போது பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேஷனல் சாங்கையும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேஷனல் சாங்கான வந்தே மாதரத்தையும் அவமதித்தால் இனி பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் வரைக்கும் அவங்களுக்கு வந்து தண்டனைகள் வந்து வழங்கப்படும். ஸோ எப்பெல்லாம் இந்த வந்தே மாதரம் சாங் வந்து அந்த கூட்டத்தில் முதலாக பாடணும் அப்படின்னு பார்க்கும்போது குடியரசுத் தலைவர் வருகை, தேசிய குடியேற்றம், மாநில ஆளுநர்களின் உரைகள் போன்ற அரசு நிகழ்வுகள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முதலாவது தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நேஷனல் சாங், அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நேஷனல் ஆந்தம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாநில பாடல். ஸோ இதனுடைய மொத்த நிமிடங்கள் வந்து 3 நிமிஷங்கள் 10 வினாடிகள் நீளமுள்ள தேசிய பாடல்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2 சரணங்களா இருந்திருக்கும். இனிமே கண்டிப்பா என்ன பண்ணோம் 6 சரணங்களை வந்து பாட வேண்டும் அப்படின்னு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வந்தே மாதரம் சாங்கை பார்த்தீங்கன்னா 1975ஆம் ஆண்டு பக்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களால் வந்து இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா அவருடைய 1882ஆம் ஆண்டு ஆனந்தமடம் அப்படிங்கிற நாவல்ல இந்த பாடல் அந்த எடுத்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் 1996ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா ரவீந்திரநாத் டாகூர் அவர்களால் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அந்த மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா கல்கட்டா செக்ஷன்ல வந்து பாடலாக பாடப்பட்டிருக்கும். ஸோ 1905ஆம் ஆண்டு அந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்ல பார்த்தீங்கன்னா அது முக்கியமான ஒரு தனித்தன்மை. மக்கள் வந்து அந்த பெங்காலை வந்து பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பாடலை பாடிதான் அவங்களுடைய இந்த எதிர்ப்பை வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ 1937ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னா இந்த பாடலினுடைய 2 சரணங்களை வந்து அவங்களுடைய கட்சியினுடைய பாடலாக ஏற்று அதை வந்து பாடியிருப்பாங்க. விபிஜி ராம்ஜி திட்டத்தில் உருவான வேலை வாய்ப்புகள். ஸோ நமக்கு முன்னாடி ஆர்டிகல் 41. ஸோ ஸ்டேட் என்னன்னா பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுடைய அரசு வந்து கண்டிப்பாக சிக்கில் இருக்கும்போது, வேலை இல்லாமல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கும்போது, ஸோ டிசபிலிட்டியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்யணும், மக்களுக்கு வந்து
அந்த தொழில்களை, அதாவது ரைட் டு எஜுகேஷன் கொடுக்கணும், பப்ளிக் அசிஸ்டன்ஸ், ஒர்க், பப்ளிக் அசிஸ்டன்ஸ், இதெல்லாம் கவர்மெண்ட் என்ன பண்ணணும், மக்களுக்காக கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆர்டிகிள் 41. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2005ஆம் ஆண்டு நேஷனல் ரூரல் கேரண்டி எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரூரலில் இருக்கக்கூடிய அந்த அன்ஸ்கில்டு மேனுவல் லேபர்ஸுக்கு வந்து ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு வேலைகளை வழங்கக்கூடிய திட்டம் தான் பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் ரூரல் கேரண்டி எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட். ஸோ இது 2009ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீமா வந்து ஆக்டா வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா 2025ல் பேர் மாற்றி விட்டு விபிஜி ராம்ஜி, அதாவது விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் அஜ்விகா மிஷன் கிராமின் அப்படின்னு நேம் சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் கேரண்டி எம்ப்ளாய்மெண்ட் ஆக்டா இருக்கும்போது இது வந்து சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமா இருந்திருக்கும். மொத்த ஃபண்டை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஸ்டேட்ஸுக்கு 60:40. ஸோ 60 வந்து சென்டர் ப்ரொவைட் பண்ணுவாங்க, 40 பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸு. இதுவே ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 90:10 ஃபண்டு ஷேரிங். இது தவிர பார்த்தீங்கன்னா முன்னாடி 100 நாட்களாக இருந்திருக்கும், இதை வந்து 120 நாட்களாக எக்ஸ்டெண்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த அக்ரிகல்ச்சர் நடக்கக்கூடிய சோவிங் டைம், ஹார்வெஸ்டிங் டைம், இதில் என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த வேலைகளை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த விபிஜி ராம்ஜி திட்டத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் அதிகமாக உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஜப்பான்லேருந்து நேதாஜி அஸ்தியை திரும்ப கொண்டு வர மகள் மனு. ஸோ இது வந்து நம்மளுடைய குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 நேஷனல் லீடர்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ சுபாஷ் சந்திர போஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 1942ஆம் ஆண்டு ஜெர்மனியிலிருந்து சப்மரைன் வழியாக பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பானுக்கு வந்து போயிருப்பாங்க இண்டிபெண்டன்ஸினுடைய ஸ்ட்ரகிளுக்காக. ஸோ இவர் 1943ஆம் ஆண்டு முன்னாடியே மோகன் சிங் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்தியன் நேஷனல் ஆர்மியை வந்து இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா கையகப்படுத்தியிருப்பாரு, லீடராக இருந்திருப்பாரு 1943ல். அதுக்கப்புறமா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக், ஸோ இதனுடைய தலைவராகவும் பொறுப்பேற்றிருப்பார். ஸோ எங்க அப்படின்னு பார்க்கும்போது சிங்கப்பூர்ல. ஸோ அதுக்கப்புறமா 1945ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேன் கிராஷ்ல வந்து இவர் இறந்து போனதாக சொல்லப்படுது. ஸோ அதன் அடிப்படையில் இவருடைய அந்த அஸ்தி பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்கக்கூடிய ரங்கோஜி கோயிலில் வந்து பாதுகாக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து மகள் வந்து அதற்கான அங்கிருந்து இங்கே கொண்டு வரதுக்கான மனு வந்து வழங்கியிருக்காங்க. நிலவில் நிரந்தர வசிப்பிடம் இஸ்ரோவுக்கு நாசா அழைப்பு. ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கவர் ஆகும். ஸோ நாசாவினுடைய நிலவு ஆராய்ச்சி தள திட்டம் மூன் ஸ்பேஸ் மிஷன் என்ற பேரில் பார்த்தீங்க அப்படின்னா விண்வெளி வீரர்கள் வந்து மூணில் நீண்ட காலம் தங்கி ஆய்வு செய்ய போகிறாங்க. ஸோ அதற்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய ஐஎஸ்ஆராகவும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சிவில் ஸ்பேஸ், ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா சிவில் ஸ்பேஸ் ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப், இது இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமைப்பு. ஸோ இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த திட்டத்தில், அதாவது அந்த நிலவில் தங்கக்கூடிய அந்த திட்டத்தில் வந்து ஐஎஸ்ஆராவும் பங்கேற்குமாறு பார்த்தீங்க அப்படின்னா நாசா வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை மசோதா நாடாளுமன்ற கூட்டக்குழுவுக்கு அனுப்ப திட்டம். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 எக்கனாமிக்ஸில் நமக்கு வந்து ஃபாரின் லாஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா கவர் ஆகும். ஸோ வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டம், ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேட்டிங் ஆக்ட் 2010ஆம் ஆண்டு கொண்டு வந்து இப்போ வெளிநாட்டிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அமைப்புகள் இவங்க எல்லாம் நிதி வாங்குவாங்க. ஸோ அதை ரெகுலேஷன் பண்ணுறதுக்காக தான் இது கொண்டு வரப்பட்டிருக்கும். தற்போது இதை இன்னும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிப்பீட் பண்ணிட்டு இதற்காக இன்னும் அதிகமாக அது வந்து கடுமையாக்க போகிறாங்க. ஸோ அதற்காக பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு பார்லிமெண்ட்ல மசோதா கொண்டு வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து 3 ரீடிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரீடிங், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செகண்டு,
தேர்ட் ரீடிங். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரீடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பில்லினுடைய என்ன அப்படிங்கிறது மட்டும் அந்த ஹெட்டிங்கை மட்டும்தான் ரீட் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் ரீடிங்கில் தான் எல்லாமே மேஜர் எல்லாமே டிஸ்கஷன்ஸ் எல்லாமே செகண்ட் ரீடிங்கில் தான் நடைபெறும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேபி அதை இன்னொரு டேட்டுக்கு வந்து மாற்றி வைப்பாங்க டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. இல்லைன்னா அதை வந்து ஒரு ஜாயின்ட் கமிட்டி இல்லைன்னா செலக்ட் கமிட்டி இல்லைன்னா பப்ளிக் ஒப்பீனியனுக்காக அனுப்பி வைப்பாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ரீடிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ரீடிங்கில் நாடாளுமன்ற கூட்டக்குழு. ஸோ நாடாளுமன்ற கூட்டக்குழுன்னு சொல்லும்போது போத் லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை வந்து ஒரு அட்ஹாக் கமிட்டியாக டெம்பரரியாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லெஜிஸ்லேஷனுக்காக ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் தவிர ஒரு தற்காலிக கமிட்டியை வந்து ஏற்படுத்துவாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 31. நமக்கு லோக்சபாயிலிருந்து 21 பேரும் ராஜ்யசபாயிலிருந்தும் 10 பேரும் இந்த ஜாயின்ட் கமிட்டியில் இருப்பாங்க. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீடிங் முடிஞ்சு இது வந்து செகண்ட் ரீடிங் ஜாயிண்ட் கமிட்டிக்கு வந்து அனுப்பப்படுவதாக இருக்கு. ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு 40% நிதி ஒதுக்கீடு. ஸோ அமைச்சர் ஆனந்த். ஸோ இப்போ பார்த்தது தான் விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா 60% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 40% பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டினுடைய ஷேர் ஃபண்டிங். அதே மாதிரி இது விவசாயம் நடைபெறும் இந்த 60 நாட்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து நிறுத்தி வைப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் அந்த 40% பங்குக்காக பார்த்தீங்கன்னா நிதியை வந்து தற்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி 60% நிதியை பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க.